அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக விஜய் ஆலோசனை. விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழு ஒன்று அமைக்கப்பட இருப்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த குழு அமைப்பது தொடர்பாக செங்கோட்டையன் உள்ளிட்ட கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வரை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்கவில்லை. விரைவில் அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்றும் விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடரும் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வர விரும்புகிறார்களோ அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்து தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். யார் யாரெல்லாம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற போகிறார்கள் என்ற அறிவிப்பு விஜய் வெளியிடுவார். அது அதன் பிறகு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக வெளியாகும் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு மட்டுமின்றி தேர்தல் அறிக்கை தயாரிப்பது சம்பந்தமாகவும் இந்த பேச்சுவார்த்தையானது இந்த ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தேர்தல் அறிக்கைக்கும் தயாரிப்பதற்கும் ஒரு குழு உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அது தொடர்பாக அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெறுகிறார்கள் என்பதும் அது தொடர்பான ஆலோசனையும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி விஜய் அடுத்த சமீபத்தில் இந்த ஈரோட்டில் சுற்றுப்பயணத்தை 18ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக விஜயின் சுற்றுப்பயணங்கள் எங்கெங்கு திட்டமிடப்படுகிறது, எந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களாக நடத்த திட்டமிடப்படுகிறதா என்பது குறித்தும் முக்கிய ஆலோசனையும் விஜயுடன் தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையன் அந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையனுடன் தற்பொழுது விஜய் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதன் பிறகாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது வரை இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர் விரைவில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.